பித்தப்பை கற்கள். இப்போ பித்தப்பை கற்கள் வந்து கரைவதற்கு வாய்ப்பு இருக்காது. இவ்வளோ சீக்கிரம் பித்தப்பை கற்கள் வந்து கரையும். பித்தப்பை கற்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதத்துல கவனமாக இருக்கணும். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பித்தப்பை கற்கள். ஸோ பித்தப்பை கற்கள் வந்து கரைவதற்கு வாய்ப்பு இருக்கா? எவ்வளோ சீக்கிரம் பித்தப்பை கற்கள் வந்து கரையும்? பித்தப்பை கற்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு அண்மை காலமா வந்து பாத்தீங்கன்னா பித்தப்பை கற்கள் இருப்பவர்கள், பித்தப்பையில கற்கள் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் சிம்டமேட்டிக்கா இருக்காங்க, குறிகுணங்கள் இருக்கு. பல பேருக்கு வந்து குறிகுணங்கள் வந்து கிடையாது. ஏதோ ஒரு விஷயம், ஒரு யூட்ரஸ்க்காக பார்க்க போவாங்க, இல்ல வேற எதுக்காகவோ ஸ்கேன் பார்க்கும் பொழுதோ, இல்ல வேற எதுக்காவது அறுவை சிகிச்சை செய்யும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரியும் பித்தப்பையில வந்து கற்கள் வந்து இருக்கிறது. யூஸ்வலா நிறைய மருத்துவ முறைகள்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் பெயின் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பித்தை பை கற்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்ல பெயின் வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஓகே, பித்தப்பையை வந்து ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு மருத்துவ முறைகளிலும் ஒரு எக்ஸ்டெண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும், அந்த அளவோடு நிறுத்திடுவாங்க. ஸோ அதை மீறி அது எவ்வளவு முக்கியம், அதை நம்மள வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அப்படிங்கறத வந்து சில இடங்கள்ல வந்து யோசிக்கிறது கிடையாது. ஆக்சுவலா பித்தப்பை அப்படிங்கிறது வெஸ்டீஜியல் ஆர்கனா, வெஸ்டீஜியல் ஆர்கன்னா ரொம்ப முக்கியமில்லாத ஆர்கனா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பித்தப்பையில பித்த நீர் வந்து, அதாவது கல்லீரல்ல இருந்து சுரந்த பித்த நீர் வந்து பித்தப்பையில வந்து தங்கும். கொஞ்ச நேரம் தங்கி அங்க என்ன ஆகும்னா செறிவூட்டப்படும், அதிகமா கான்சென்ட்ரேட்டட் ஆகும். கான்சென்ட்ரேட்டட் ஆகும் பொழுது நல்லா அடர்த்தியா, ரொம்ப அமிலத்தன்மைன்னு நம்ம சொல்லுவோம்ல, ஆசிடிக், அதாவது ஆக்சுவலா அசிடிக் இல்ல, கான்சென்ட்ரேட்டட், ஈஸியா டைஜஸ்ட் பண்றப்ப பட்டோனே ஈஸியா செரிக்கிற மாதிரி. அப்ப நம்ம ஒரு உணவு வந்து நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உணவு எடுக்கும் பொழுது அந்த உணவுல நமக்கு கொழுப்பு சார்ந்த உணவுகள் இருந்ததுன்னா அது குடலுக்கு வந்து வரும். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கணையத்திலிருந்து கணையத்திலிருந்து பேங்க்ரியாட்டிக் லிபேஸும் இதுவும் வரும். இது ரெண்டும் என்ன பண்ணும்னா, இந்த இந்த பித்த நீர் தான் என்ன பண்ணும்னா அந்த கொழுப்பை அப்படியே இது பண்ணி ஃபிளாட்டா ஆக்கும், ஈஸியா செரிக்கிற மாதிரி. ஏன்னா ரவுண்டா இருந்தா நடுவுல இருக்கிறதெல்லாம் போக முடியாது, அந்த சென்டர்ல இருக்கிறது போக முடியாது, மேல இருக்கிறது மட்டும்தான் இதாகும்னு சொல்லிட்டு அதை ஒரு அதாவது நான் இப்படி சுருங்கி இருக்கிறத நல்ல ஒரு சர்ஃபேஸ்டா வந்து ஆக்கும், நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பேங்க்ரியாட்டிக் லிபைஸ் வந்து அதை செரிமானம் பண்ணும். அந்த கொழுப்பை நம்ம உடம்புக்கு தேவையான அளவு, தக்க அளவு, பயன்பளிக்கக்கூடிய அளவுல வந்து அந்த செரிமானம், மெட்டபாலிசம் வந்து நடக்கும். சப்போஸ் இந்த பித்தப்பை ஒன்று இல்லை அப்படின்னாலும் என்ன ஆகும்னா, பித்தப்பை இருந்தாதான் கொழுப்பு உணவு வருதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த கான்சென்ட்ரேட்டட் பண்ண பைல் போகும், தங்கி இருக்கும். அப்படி இல்லைன்னா கல்லீரல் இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய பித்த நீர் டபக்குன்னு டைரக்டா என்ன பண்ணும், இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்து அப்படியே போகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பித்த நீர் கான்சென்ட்ரேட்டட் ஆயிருக்காது, கொழுப்பை வந்து அந்த சரி சமானப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இல்லாத ஒரு பித்த நீரா வந்து இருக்கும். ஸோ அப்ப அது சுரந்தும் பயன் கிடையாது. அதே மாதிரி ஒன்ஸ் அது அங்க போயிடுச்சுன்னா மொட்டிலிட்டியை வந்து, அதாவது பெரிஸ்டால்டிக், அந்த குடல் நகர்வு தன்மையை வந்து அது அதிகரிக்கும். ஸோ அப்படி அதிகரிக்கும் பொழுது அது போய் டைஜஷன் ஆகி மோஷனா போகணும் அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா டக்கு டக்குன்னு சுரந்தது என்ன பண்ணும் அப்படின்னா, அங்க போகும் பொழுது அடிக்கடி இந்த கழிச்சல் போன்ற விஷயங்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால பித்தப்பை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொழுப்பு சரியா செரிமானம் ஆகலைன்னா என்ன பிரச்சனை வரும்? நார்மலா ரத்தத்தில் கொழுப்பளவு அதிகரிக்கும், இருதய பிரச்சனை வந்து வரும். அதனாலதான் இந்த பித்தப்பையை எடுத்தவங்கல நிறைய பேருக்கு வந்து ஃபியூச்சர்ல யூஸ்வலா செரிமான பிரச்சனைகள், அது மாதிரி கொழுப்பு அதிகமாகிறது, இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அப்ப இந்த பித்தப்பையில ஏன் இப்படி கற்கள் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எல்லாரும் சொல்றது என்னன்னா, இல்ல சாப்பிடாம பட்னி கிடந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. நிறைய பேர் நோன்பு இருக்காங்க, அந்த உரிய ஃபாஸ்டிங் இருக்காங்க,
யோகிகள்லாம் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து இருக்காங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை. ஸோ அவர்களுக்கு பித்தப்பையில கற்கள் ஏற்படுதில்ல. மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல், தூக்கமின்மை. இது 2ம் தான் நமக்கு பித்தப்பையில கற்கள வந்து ஏற்படுத்தும். ஸோ மோஷன் போகல அப்படின்னாலே, இந்த பைல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா சுரந்து அங்க ரொம்ப நேரம் தங்கிரும். முதல் நிலையா ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆகும். 2ஆம் நிலையா தான் என்ன அப்படின்னா, ரொம்ப சேர்ந்ததுன்னா கற்களா வந்து ஃபார்ம் ஆகும். யூசுவலா என்ன அப்படின்னா, இந்த பித்தப்பையில இருந்து நீர் வெளியேறுவதற்கு டக்குனு இப்ப கிட்னில இருந்து அப்படி வெளியேறணும். கொஞ்சம் மேல ஏறி வெளியேறும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியா வர்றது கஷ்டம். ஒரு பம்ப் மாதிரி குடுத்து தான் என்ன பண்ணும், வெளிய வந்து வரும். ஸோ அப்ப வந்து இது ரொம்ப தாபிதமாச்சுன்னா, அது பம்ப் பண்ண முடியாது. வெடிக்கக்கூடிய தன்மையா இருக்கும். அதனால தான் யூசுவலா சொல்றது என்னன்னா, அ இது உங்களுக்கு வந்து பின்னாடி பிரச்சனை ஆயிரும், வெடிச்சுரும். அதனால சர்ஜரி பண்ணிக்கங்க அப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு நம்ம தாபிதம் ஆகாமல் இருக்க எப்போ ஸ்டாப் பண்ணி வைக்கணும். யூசுவலா பித்தப்பையில கற்கள் இருக்குனாலே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வலி, வேதனை இருந்தா சிஆர்பி பார்க்கணும். அந்த பித்தப்பை வந்து தளதளத்து ரொம்ப இதா இருந்ததுன்னா, நம்ம வேற வழி இல்ல. அறுவை சிகிச்சை பண்ணிதான். அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னா, ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து இந்த கற்களானது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பச்சை நிற கற்களா இருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். சில சமயம் இந்த கற்கள் நகரும் பொழுது, இல்ல மேல் எழும்பும் பொழுது, கொஞ்சம் பெருசா போயி அந்த டக்ட்ல அடைச்சுக்கிச்சு அப்படின்னா, பித்த நீரானது வெளியேற முடியாது. அப்ப என்ன பண்ணும்? எதிர்கழித்து கல்லீரலுக்கு போயி ரத்தத்தோட கலந்து என்ன ஆகும்னா, ஜாண்டிஸ், கல்லீரல் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த நிலைக்கும் போகக்கூடாது. ஏன் இந்த இத நான் சொல்றேன் அப்படின்னா, அண்மையில ஒரு சகோதரி வந்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். சின்ன கற்கள் தான். பெரிய பித்தப்பை கற்கள் கூட கிடையாது. வேற எதற்காகவோ சிகிச்சைக்கு ஸ்கேன் போய் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, பித்தப்பையில கற்கள் இருந்தது தெரிஞ்சிருக்கு. மருத்துவர் பார்த்துட்டு இதுனால ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னா. அந்த மருத்துவர் அவங்களுக்கு டயட்டையும் அட்வைஸ் பண்ணல. இதனுடைய வீரியத்தையும் சொல்லல. ஸோ அவங்க டயட் ஏதோ சாப்பிட்டதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லெட்ஜ் ஃபார்ம் ஆயி சின்ன ஒரு அடைப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு ஜாண்டிஸ் சிவியரா ஜாண்டிஸ் ஆயிடுச்சு. பிலிருபின் ஜாஸ்தியாகி கல்லீரலும் பாதிக்கப்பட்டது. எதற்காக இது சொல்றேன்னா, வலி, வேதனை இல்லைன்னா, இந்த பித்தப்பையால நமக்கு பிரச்சனை இல்லேன்னும் நம்ம நினைக்கக்கூடாது. கற்களால பிரச்சனை இல்லேன்னும் நினைக்கக்கூடாது. அது மாதிரி எடுத்துட்டோம்னாலும் நமக்கு இதுதான் எண்டுன்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்ப பித்தப்பையில கற்கள் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னா, என்ன ஃபாலோ பண்ணணும்னா, மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. காலையில எந்திரிச்ச உடனே மோஷன் போயிடணும். அடுத்து 2வது தூக்கம் அப்படிங்கிறது நல்ல ஒரு தூக்கம் இருக்கணும். இந்த தூக்கம் அப்படிங்கிறது பகல் தூக்கம் கிடையாது. இரவு தூக்கம். யாரெல்லாம் இரவு முழிச்சிருந்து வேலை பார்த்துட்டு, அ பகல்ல தூங்குனீங்கனாலும் பிரயோஜனம் இருக்காது. இரவு தூக்கம், நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு பித்தப்பை கற்கள் அதிகமாக வரும். இந்த மாரி நெறைய ஆன்டாசிட்ஸ் எடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கும் பித்தப்பை கற்கள் வரும். என்ன காரணம் அப்டின்னா, ஆன்டாசிட்ஸ் எடுக்கிற சில பேருக்கு அந்த ஆசிட் செக்ரீஷன் வராது. ஆசிட் செக்ரீஷன் இல்ல அப்டின்னா, நமக்கு புரோட்டீன டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைமும் நமக்கு பெப்சினும் சுரக்காது. அதே மாதிரி இந்த பித்த நீரும் நமக்கு வராது. ஸோ அப்ப ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஆயிரும். ஸோ அதனால ரொம்ப ஆன்டாசிட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லாமல் வந்து எடுக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாகும். நார்ச்சத்துள்ள கம்மியான உணவுகள வந்து நார்ச்சத்தில் உள்ள உணவுகள சாப்பிடாம இருக்கிறது, திரும்ப திரும்ப பொரிச்ச உணவுகள வந்து சாப்பிடுறது. ஸோ இந்த மாரி இது பண்ணா பித்தப்பையில வந்து கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? டாக்டர் எவ்ளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு. இங்க ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப சிறுநீரக கற்கள் மாரி பித்தப்பை கற்கள் அவ்வளோ ஈஸியா உடையாது. மெதுவாக தான் வந்து உடையும். பட் குறையுமா அப்படின்னா, கண்டிப்பாக குறையும். காலங்கள் வந்து நபருக்கு நபர் வேறுபடும். ஆனா பித்தப்பையை வந்து நம்ம டேமேஜ் பண்ணாம நம்ம பாதுகாத்துக்க முடியும்னா, கண்டிப்பா பாதுகாத்துக்க முடியும். அதற்கான அற்புதமான மருந்துகள் இருக்கு. நமது மருத்துவமனையிலும் பித்தப்பை கற்களுக்கு வந்து மருந்துகள் எடுத்து, பித்தப்பை கற்கள் வெளியேறியவர்களும் உண்டு. ஆனா வெளியேறியவர்களுக்கும் திரும்பி பித்தப்பை கற்கள் ஃபார்ம் ஆகும். பித்தப்பை எடுத்தவர்களுக்கும் பித்தப்பை கற்கள் ஃபார்ம் ஆகும். சில பேருக்கு டக்ட்ல எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த டைரக்ட்டா விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ட்ராக்லயும் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ வராமல் நம்ம தற்காத்துக் கொள்ளணும். இல்ல அல்லது இருக்கிறது பெருசாகாமலும் தற்காத்துக் கொள்ளணும். ஸோ நார்மலா இதுக்கு நம்ம பல பதிவுகள்ல சொன்ன ஒரு பதிவு இதுதான். என்ன அப்படின்னா, கடுகு, வெந்தயம், பெருங்காயம், விரலி மஞ்சள் சம அளவு எடுத்து பொடி பண்ணிட்டு, ஒரு 2 1/2 கிராம் உணவு சாப்பிடுவதற்கு 3 வேளையும் உணவுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த பித்த நீர் சுரப்ப கொஞ்சம் சீரா வச்சுக்கும். அந்த குளகுளப்பு தன்மை வந்து ஸ்லட்ஜ் ஏற்படாமல் தடுக்கும். இது நார்மலா எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். பித்தப்பை கற்கள் மட்டும் கிடையாது. இல்லாதவங்களும் வந்து ஃபாலோ பண்ணலாம்.
ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு நார்ச்சத்துக்களோட நம்ம சேர்த்து உணவு முறை சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தப்பையை வந்து தற்காத்து கொள்ளலாம், அதாவது பாதுகாத்து கொள்ளலாம். பித்தப்பையை வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. நன்றி.